மண்ணையும் விண்ணையும் படைத்து மாநிலத்தை வாழ வைக்கும் மாபெரும் இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சத்தியத்தை நிலைநாட்ட வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த தாபியன்கள், தப தாபியன்கள், அதே போன்று சஹாபாக்கள் கியாம நாள் வரைக்கும் யார் யாரெல்லாம் அந்த வழியை பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருள் என்றென்றும் உண்டாகட்டும். புனிதமிகு ஜும்மா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏவியவற்றை நமது வாழ்க்கையில் எடுத்தும் அவன் விலக்கியவற்றை சம்பூர்ணமாக தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சமூக பணியும் ஒரு வணக்கமாகும், சமூகத்துக்கு சேவை செய்வதும் ஒரு வணக்கம் என்ற தலைப்பில் தான் ஹுத்பா இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாம் மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்து நடக்கக்கூடிய, மக்கள் இலகுவாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான். அந்த இஸ்லாம் மார்க்கத்தில் அன்பு, பரஸ்பரம், ஒற்றுமை, அதே போன்று ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வது போன்ற காரியங்கள் இஸ்லாத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பை திருப்தியை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி போட்டி போட்டு அமல்கள் செய்யும்படி அல்லாஹ் மக்களை ஆர்வமூட்டியிருக்கின்றார். அந்த அடிப்படையில் மக்கள் போட்டி போட்டு அமல் செய்வதற்கு அல்லாஹ் பல வழிகளையும் திறந்து வைத்திருக்கின்றார். அந்த வழிகளில் ஒன்றுதான் நன்மையை எதிர்பார்த்து நாம் செய்யக்கூடிய சமூக சேவை, சமூக பணி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகத்துக்கு செய்ய வேண்டிய பணிகள் மிக முக்கியமானது என்பதை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ்வே அந்த செய்தியை ஹதீஸில் குதுஸியில் எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அல்லாஹ் சொல்லுவதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறும நாளையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எப்படி அழைப்பான் என்று சொன்னால், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, மரில்து ஃபலம் தஉதனி, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லுவான். அப்பொழுது அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீயே உலகத்துக்கு ரப்பாக இருக்கின்ற உன்னை எவ்வாறு நான் நோய் விசாரிக்க முடியும் என்று அல்லாஹ் அந்த அடியான் சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுவான், கால அமா அலிம்த அன்ன அப்தி ஃபுலானன் மரித் ஃபலம் தஉதுஹு, என்னுடைய அடியார்களில் ஒருவர் நோயாளியாக இருந்தார், நீர் அவரை நோய் விசாரிக்கவில்லை, உனக்கு தெரியாதா? அவரை நீ நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்தில் என்னை நீ கண்டிருப்பாய். அப்படி என்று சொன்னால் அதற்குரிய பூரணமான கூலியை நீ பெற்றுக்கொள்வாய் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். இது ஒன்று. இந்த ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் 3 செய்திகளை சொல்லுகின்றான். ஒன்று, நோயாளியை நோய் விசாரிப்பது. இரண்டாவது, அல்லாஹ் சொல்லுவான், ஆதமுடைய மகனே, உன்னிடத்தில் நான் சாப்பாடு கேட்டேன், உணவு கேட்டேன், ஆனா நீ எனக்கு உணவளிக்கவில்லை. அப்பொழுது அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ உலகத்துக்கே இரட்சகனாக இருக்கிறாய், உனக்கு எவ்வாறு நான் உணவு வழங்க முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தெரியாதா, என்னுடைய அடியார்களில் ஒருவன் பசியில் இருந்தான், பட்டணியில் இருந்தான், அவனுக்கு நீ உணவளித்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை கண்டுகொள்வாய், பெற்றிருப்பாய் என்று அல்லாஹ் சொல்லுவான். இது இரண்டாவது. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்லுவான், அடியானே, நான் உன்னிடத்தில் எனக்கு தாகம், தண்ணீர் தேவை என்று கேட்டேன், ஆனால் நீ எனக்கு நீர் வழங்கவில்லை என்று சொல்லுகின்ற பொழுதும் அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ உலகத்துக்கே ரப்பாக இருக்கின்ற உனக்கு நான் எவ்வாறு நீர் புகட்ட முடியும் என்று சொல்லுவான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், உனக்கு தெரியாதா,
என்னுடைய அடியானுக்கு நீர் தேவைப்பட்டிருந்த பொழுது நீ அவனுக்கு அந்த வசதியை செய்து கொடுத்திருந்தால் அந்த இடத்தில் நீ என்னை பெற்றுக்கொள்வாய் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்வதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹதீஸுல் குத்ஸிலே சொல்லப்பட்ட 3 விடயங்களும் சமூகத்துக்கு செய்ய வேண்டிய 3 காரியங்கள். ஒன்று, நோயுற்றவர்களை நோய் விசாரிப்பது, பசித்திருப்பவர்களுக்கு உணவு வழங்குவது, தண்ணீர் தட்டுப்பாடு இருக்கக்கூடியவர்களுக்கு அதற்குரிய சேவையை செய்து கொடுப்பது. இவைகள் அனைத்தும் சமூக பணி. அதனை அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவே எங்களுக்கு ஆரம்பித்து சொல்லி காட்டியிருக்கின்றார். சமூக சேவையின் முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகளில் ஒன்றான இந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமையை கடமையாக்கி இருக்கின்றார். சுப்ஹானல்லாஹ். அந்த ஜகாத் என்று சொல்லக்கூடிய கடமை யாருக்கு போய் சேருகிறது என்று சொன்னால், சமுதாயத்திலே இருக்கக்கூடிய 8 கூட்டத்தினரை அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிட்டு, இப்படிப்பட்ட மக்கள் சமூகத்தில் இருப்பார்கள், அவர்களுக்குத்தான் அந்த ஜகாத்து போய் சேர வேண்டும் என்று அந்த சமூக சேவையை வலியுறுத்துவதற்காக அல்லாஹ் இஸ்லாத்தின் 5 பெரும் கடமைகள் ஒன்றான ஜகாத்தையும் கடமையாக்கி இருக்கின்றான். அதே போன்று நாம் நோன்பு வைக்கின்றோம். அந்த நோன்பு வைத்து நோன்புடைய காலம் முடிகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு கடமையை எங்களுக்கு கடமையாக்குகின்றான். என்னவென்று சொன்னால், ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கத்தை கடமையாக்கின்றான். அந்த ஜகாத்துல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை நாம் செய்து யாருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டால், அதுவும் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு, வறியவர்களுக்கு தான் அதையும் ஒப்படைக்க வேண்டும். அதே போன்று ஹஜ்ஜுடைய காலத்தை பொறுத்தவரையில் ஹஜ்ஜுடைய வணக்க வழிபாடுகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ் பெருநாள் முடிந்த உடனே உல்ஹியா என்ற ஒரு வணக்கத்தை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். அந்த வணக்கம் மூலமாக நாடப்படுவது என்னவென்று சொன்னால், பெருநாளைக்கு சாப்பிட வசதி இல்லாதவர்களுக்கு அந்த மாட்டை அறுத்து அவர்களுக்கு உதவி செய்வது. எனவே இஸ்லாத்தின் வணக்க வழிபாடுகளை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட அதில் சில வணக்கங்களை அல்லாஹ் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய வணக்கங்களாக அல்லாஹ் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் இருக்கின்றன. கட்டாயம் ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்கங்கள் இருக்கின்றன. அந்த வணக்கங்களில் ஏதாவது குறை ஏற்பட்டால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பதிலீடாக என்ன வைத்திருக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது, அதிலும் சமூகத்துக்கு சேவை செய்யக்கூடிய பரிகாரங்களைத்தான் அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கின்றான். உதாரணத்துக்கு, ஒருவர் சத்தியத்தை முறித்தால், ஒருவர் சத்தியம் செய்கிறார், நான் இந்த கடைக்கு போக மாட்டேன், அல்லாஹ் மீது ஆணையாக இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்தார். சத்தியத்தை அவர் கடைபிடிக்க வேண்டும். ஆனால் சத்தியத்தை முறித்து விட்டார். அந்த இடத்துக்கு போற இல்லைன்னு சத்தியம் சொன்னதுக்கு பின்னால போய்விட்டார். இப்ப என்ன செய்து விட்டார்? சத்தியத்தை முறித்து விட்டார். அப்படி ஒருவர் சத்தியத்தை முறித்தால் அந்த குற்றத்துக்கான பரிகாரங்களை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அதில் ஒன்று, முதலாவதாக இத்ஆமு அஷரத்தி மசாகீன், 10 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும், அல்லது 10 ஏழைகளுக்கு ஆடைகள் வாங்கி கொடுக்க வேண்டும், அல்லது ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். இது எல்லாம் ஏலாம போற கட்டத்தில் 3 நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்று குர்ஆனிலே அல்லாஹ் அந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அந்த குற்ற பரிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவது சொல்லப்பட்டது ஏழைகளுக்கு உணவளிப்பது, இரண்டாவது சொல்லப்பட்டது அது இல்லாவிட்டால் உடை வழங்குவது, அதுவும் இல்லாவிட்டால் ஒரு அடிமை உரிமையிடுவது. அது அனைத்தும் இல்லாமல் போற கட்டத்தில் தான் 3 நாட்கள் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த குற்றத்துக்கான பரிகாரத்தை சொல்லுகின்ற பொழுது சமூக சேவையைத்தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான். அதே போன்று ரமலான் மாதத்தில் ஒருவர் நோன்பு வைத்த நிலைமையில் பகல் காலத்தில் மனைவியுடன் கூடுவது சேருவது கூடாது. அப்படி அந்த தப்பை செய்துவிட்டால்
அவருக்கு ஒரு பரிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன என்று சொன்னால், ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது தொடர்ந்து 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். அதுவும் இல்லை என்று சொன்னால் 60 ஏழைகளுக்கு சாப்பாடு வழங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா அந்த குற்றத்துக்கான பரிகாரத்தை வைக்கின்ற பொழுது எப்படி வைத்திருக்கின்றான் என்று சொன்னால், அது சமூகத்துக்கு போய் சேர வேண்டும், சமூக சேவையாக மாற வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடியிருக்கின்றான். அதே போன்று ஹஜ்ஜுக்காக வேண்டி, உம்ராவுக்காக வேண்டி ஒருவர் நியத்து வைத்துவிட்டு அதில் தடுக்கப்பட்ட காரியங்களில் ஏதாவது ஒன்றை செய்தால், உதாரணத்துக்கு நகம் வெட்டக்கூடாது நியத்து வைத்தால், முடி வெட்டக்கூடாது, வாசனை திரவியங்கள் பூசக்கூடாது, இந்த காரியங்களில் ஒன்றை அவர் செய்துவிட்டால், வேண்டுமென்று செய்துவிட்டால், அந்த குற்றத்துக்கான பரிகாரங்கள் என்னவென்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதில் ஒன்று, ஒரு ஆட்டை அறுத்து ஏழைகளுக்கு அங்கு பங்கு வைக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் 6 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். அதுவும் இல்லாத பட்சத்தில் 3 நாள் நோன்பு வைக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த குற்றங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரங்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தால், அதில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலாவும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய பல காரியங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். எனவே அவ்வாறு சேவை செய்வது அது ஒரு வணக்கம் என்பதை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே சொல்லுகிறான், வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அதாவது நல்ல காரியங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடிய விடயங்களிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியாக இருந்து கொள்ளுங்கள். வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான், பாவமான காரியங்களிலும் வரம்பு மீறக்கூடிய காரியங்களிலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவியாக இருக்க வேண்டாம். வத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக தண்டனை வழங்குவதில் அல்லாஹ் மிக கடுமையாளன் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சொல்லுகின்றார். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மன் நஃபஸ அம் முஃமினின் குர்பத்தம் மின் குரபித் துன்யா, எந்த ஒருவர் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிமுடைய ஒரு கஷ்டத்தை நீக்கி விடுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நஃபஸல்லாஹு அன்ஹு குரபஹு மின் குரபி யௌமில் கியாமா, குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமா, மறுமை நாளையில் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை அல்லாஹ் நீக்கி விடுகிறான். அன்புக்குரியவர்களே, மறுமை நாளையில யாரும் உதவிக்கு கிடையாது. இந்த உலகத்தில் ஒருவருக்கு கஷ்டத்தை நாம் நீக்கிவிட்டால், அவருக்கு நாம் அந்த கஷ்டத்துக்காக வேண்டி உதவி செய்து அவரை பாதுகாத்தால், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையில் யாரும் இல்லாத சந்தர்ப்பத்தில் எங்களுடைய கஷ்டங்களை அல்லாஹ் போக்கி விடுவான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஒரு கடனாளி இருக்கிறார், கடனை கட்டிக்கொள்வதற்கு அவருக்கு வசதி இல்லை, அந்த கடனை இன்னொருவர் உதவி செய்து அவருக்கு அந்த கடனை இருக்கினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளையில் அவருடைய காரியங்களை இலகுபடுத்துவான். அதே போன்று நபி அவர்கள் சொன்னார்கள், யார் ஒரு முஸ்லிமுடைய குறையை மறைத்து விடுகிறாரோ, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குறையை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் மறைத்து விடுகிறான் என்று சொல்லிவிட்டு, வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹீஹி, அல்லாஹ் அடியானுக்கு உதவி செய்து கொண்டே இருப்பான். எப்பொழுது அந்த அடியான் தன்னுடைய முஸ்லிம் சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டுமாக இருந்தால், நாம் எமது முஸ்லீம் சகோதரனுக்கு உதவி செய்து கொண்டிருந்தாலே அல்லாஹுடைய உதவி எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதே போன்று புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மா மின் முஸ்லிமின் யக்ரிசு கர்சன் அவ் யஸ்ரஉ ஸர்அன் ஃபயஅகுலு மின்ஹு தைருன் வலா இன்சானுன் இல்லா கான லஹு பிஹி ஸதகா. ஒரு முஸ்லிம் ஒருவர் ஒரு மரத்தை நாட்டுகின்றார், அல்லது ஒரு விதையை விதைத்து விவசாயம் செய்கிறார். அந்த மரத்திலிருந்து, அந்த விவசாயத்திலிருந்து ஒரு பறவை சாப்பிடுகிறது, அல்லது ஒரு மனிதன் சாப்பிடுகிறான், அல்லது ஒரு மிருகம் சாப்பிடுகிறது.
அப்படி சாப்பிட்டால் மறும நாளையில் அவருக்கு அல்லாஹ் அதை தர்மமாக ஆக்கிவிடுவான். சுப்ஹானல்லாஹ். எனவே பொது மக்களுக்காக வேண்டி சேவை செய்து அதன் மூலமாக மக்கள் பயனடைந்தால் மறும நாளையில் எங்களுக்கு அது தர்மமாக மாறி விடுகிறது என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். பொதுவாக இவர் மக்களுக்காக இல்லாவிட்டாலும் தனக்காக செய்கின்ற பொழுது அதில் மக்கள் பயனடைந்தாலும் அதற்கு கூட நன்மை இருக்கிறது என்பதைத்தான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூக சேவை என்பது நாங்கள் நினைப்பது போன்று ஒரு சிறிய வணக்கம் அல்ல, ஒரு முக்கியமான பெரிய வணக்கம். எப்படி பெரிய வணக்கம் என்று சொன்னால், ஈமானுடைய கிளைகளில் ஒன்று என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். சொன்னார்கள், அல் ஈமானு பித்உன் வசித்தூன ஷுபா. ஈமான் என்பது 60க்கும் மேற்பட்ட கிளைகள். ஃபஅஃதலுஹா, அந்த கிளைகளில் மிக சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. வ அத்னாஹா, அந்த ஈமானுடைய கிளைகளில் படித்தரத்தில் மிக குறைந்தது இமாத்தத்துல் அதா அனி தரீக், பாதையில மக்களுக்கு நோவினை தரக்கூடிய முட்களை கற்களை அகற்றுவது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, வல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான், வெட்கம் என்பதும் ஈமானின் கிளைகளில் ஒன்று என்பதை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த சமூக சேவை பற்றி நபி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது என்ன சொன்னார்கள்? ஈமானின் கிளைகளில் ஒன்று என்று சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும், புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி செய்தி கிடைத்த பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவர்களாக வீட்டுக்கு வந்தார்கள். அப்பொழுது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். எதை கொண்டு ஆறுதல் கூறினார்கள் என்று சொன்னால், 5 விடயங்களை சொல்லி காட்டுகின்றார்கள். சொல்லி காட்டி, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், ஏன் தெரியுமா என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னக லதஸிலுர் ரஹீம், நீங்கள் உறவினர்களை சேர்ந்து நடப்பீர்கள். வதஹ்மிலுல் கல், மற்றவர்களின் சுமையை கஷ்டங்களை சுமந்து கொள்வீர்கள். வதக்ஸிபுல் மஅதூம், ஏழைகளுக்காக வேண்டி நீங்கள் உழைப்பீர்கள். வதக்ரித் தைஃப், விருந்தாளிகளுக்கு நீங்கள் உணவளிப்பீர்கள். வதுஈனு அலா நவாஇபில் ஹக், உண்மையான சோதனைகளில் மாட்டிக்கொண்டவர்களுக்காக வேண்டி நீங்கள் உதவி செய்வீர்கள். அதனால் அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான் என்று ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் கூறினார்கள். அந்த 5 காரியங்களையும் எடுத்து பார்க்கின்ற பொழுது 5 காரியங்களுமே சமூகத்துக்கு தேவையான காரியங்கள், சமூக சேவைகள். எனவே சமூக சேவைகளை செய்கின்ற பொழுது நல்லெண்ணத்துடன் அதை நாம் செய்தால் அல்லாஹ் அந்த சேவைகள் மூலமாக எங்களுக்கு வரவிருக்கின்ற பாதிப்புகளை கூட அல்லாஹ் இல்லாமல் ஒழித்து விடுவான் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக விளங்கிக் கொள்கின்றோம். அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. ஒரு மனிதர் பாதையில் நடந்து செல்கிறார். அவ்வாறு செல்கின்ற பொழுது ஒரு முட்கிளையொன்று பாதையிலே இருக்கிறது. அதனை எடுத்து அவர் எரிந்து விடுகிறார். பாதையிலிருந்து அந்த முல்லை அகற்றி விடுகிறார். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபஷகரல்லாஹு லஹு, அல்லாஹ் அவருடைய நற்செயலை அங்கீகரித்துக் கொண்டான். ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, ஃபகஃபர லஹு, அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவருக்கு தௌபாவை வழங்கிவிட்டான் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, பாதையில் இருக்கக்கூடிய நோவினை தரும் முட்களை அகற்றுவதும் ஒரு வணக்கம். அதனை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான். அதன் மூலமாக எங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறான் என்பதையும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போன்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியிலே பதிவாகிறது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அஸ்ஸாஇ அலல் அர்மலதி வல் மிஸ்கீன், விதவைகளுக்கும் ஏழைகளுக்குமாக வேண்டி உழைக்கக்கூடியவர் இருக்கிறாரே, அவர் கல் முஜாஹித் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்பவரை போன்று, அல்லது இரவில் நின்று வணங்கி பகலில் நோன்பு நோற்றவரை போன்று என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இது யாருக்கு?
விதவைகளுக்கும் ஏழைகளுக்குமா முயற்சி செய்யக்கூடியவருக்கு இந்த கூலி என்று சொன்னால், அவர்களுக்காக வேண்டி வாரி வழங்கக்கூடியவர்களுக்கு எப்படிப்பட்ட கூலி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே போன்று சமூக சேவைகளில் ஒன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அனாதைகளை நாம் உபசரிக்க வேண்டும், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னதி கஹாதைன், நானும் அனாதைகளுக்கு இரக்கம் காட்டக்கூடியவர்களும் மறும நாளில் இவ்வாறு இருப்போம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விரல்களையும் சேர்த்து காட்டினார்கள். அப்படி என்று சொன்னால் அவர்களை பராமரிக்க கூடியவர்கள் மறும நாளையில் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சொர்க்கத்தில் மிக நெருக்கமாக இருக்கலாம் என்ற செய்தியை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். அதே போன்று சமூக பணி என்று சொல்லுகின்ற பொழுது ஆண்கள் மாத்திரமல்ல, அந்த பணியில் பெண்களும் பங்கு பற்றலாம் என்பதையும் நாம் பார்க்கலாம். புகாரியிலே பதிவாகியுள்ள ஹதீஸ், உஹது யுத்தத்தின் பொழுது நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலிலிருந்து இரத்தம் ஓடியது. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பாய் துண்டை எடுத்து பத்த வைத்து அதன் சாம்பலை இரத்தம் வரக்கூடிய அந்த இடத்தில் வைத்து அடைத்தார்கள். அதன் மூலமாக அந்த இரத்த ஓட்டம் நின்று விட்டது. சுப்ஹானல்லாஹ். இது யாரு? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். எங்கு சேவை செய்கின்றார்கள்? யுத்த களத்தில் சென்று சேவை செய்கின்றார்கள். எனவே சமூக பணி என்பது பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விடயமாக நாம் பார்க்கின்றோம். அதே நேரத்தில் எங்களுடைய உடலில் வெட்டு ஏற்பட்டு இரத்தம் ஓடினால் அதனை உடனடியாக நாங்கள் நிப்பாட்ட வேண்டுமாக இருந்தால் நபி அவர்கள் சொல்லி தந்த மருந்துகளில் ஒன்றுதான் பாய் துண்டை பத்த வச்சு அந்த சாம்பலை அந்த இடத்துல வச்சா நிச்சயமா ரத்தம் வராது. அல்லது ஒரு சீல துண்டை, ஒரு புடவை துண்டை எடுத்து பத்த வைத்து அதன் சாம்பலை நாம் அந்த இடத்தில் வைத்தோம் என்று சொன்னால் இரத்தம் ஓட்டம் நின்றுவிடும். சுப்ஹானல்லாஹ். ஒரு மருந்தை நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். அதே போன்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு பிரசங்கம் செய்வார்கள், கால் நோகும். இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண்மணி, நபி அவர்களே, உங்களுக்கு நாம் மிம்பர் செஞ்சு தரட்டுமா என்று கேட்டு அந்த பெண்மணி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பர் மேடை செய்து கொடுத்த செய்தியும் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சமூக சேவை என்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கம் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த சமூக சேவைகளும் மிக முக்கியமானதுதான் நாம் உணவு கொடுப்பது. எங்களுக்கு தெரியும், இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்ட பொழுது சுப்ஹானல்லாஹ் அதிகமான மக்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உணவுகளை வழங்கி அந்த நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், வயுத்இமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயதீமன் வஅஸீரா. அவர்கள் விரும்பும் உணவை அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறை கைதிகளுக்கும் வழங்கினார்கள். சொன்னார்கள், இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ், நாம் அந்த சாப்பாட்டை கொடுப்பது அல்லாஹ்வுக்காக, லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்ரா, அதன் மூலமாக உங்களிடத்தில் இந்த கூலியையோ நன்றிகளையோ நாம் எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பொது சேவையை வணக்கமாக எடுத்து நாம் மக்களுக்கு செய்து நற்கூலிகளை பெற்று மறும நாளையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சுவர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சமூக பணி என்பது, மக்களுக்கு பொது சேவைகள் செய்வதென்பது நாங்கள் நியத்து வைத்து அதனை வணக்கமாக மாற்றி நற்கூலிகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று நாம் பார்த்தோம். அது பற்றி அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொன்ன சில செய்திகளை நாம் பார்ப்போம். அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும், ஷுவைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய 2 பெண் மக்கள் தங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவதற்காக வேண்டி மதியன் என்ற அந்த நீர்த்தலத்துக்கு வந்தார்கள். அங்கே வந்து பார்த்தால் எல்லோரும் ஆண்களாக இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் நீரை எடுத்துக்கொள்ளும் வரைக்கும் அந்த 2 பெண்களும் தங்களுடைய கால்நடைகளுடன் ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வந்தார்கள். பார்க்கின்றார்கள், 2 பெண்கள் ஒதுங்கி நிற்கின்றார்கள். அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், கால மா ஹத்துபுக்குமா, காலு அது கால மா ஹத்துபுக்குமா,
உங்களுடைய செய்தி என்ன என்று அவர்களிடத்தில் கேட்ட பொழுது காலதா லா நஸ்கி ஹத்தா யுஸ்திரர் ரிஆஉ வ அபூனா ஷேஹுன் கபீர். இந்த இடையர்கள் தண்ணி எடுத்து முடியும் வரைக்கு நாங்கள் இந்த இடத்தில் ஒதுங்கி இருக்கின்றோம், எங்களுடைய தந்தை வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் என்று சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு விளங்கிவிட்டது, தந்தைக்கு வர முடியாது, ஆண்கள் தான் இந்த இடத்துக்கு வருவார்கள், அவருக்கு வர முடியாத காரணத்தினால் தான் அந்த பெண் மக்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒன்றுமே பேசவில்லை. போனார்கள், அப்படியே கல்லை உயர்த்தினார்கள், அந்த 2 பேர்களுக்கும் நீரை புகட்டினார்கள். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அதனை குர்ஆனில் எங்களுக்கு சொல்லி தருகின்றான். சூரத்துல் கஸஸ் 23-24வது வசனத்திலே. அப்படி என்று சொன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் செய்த அந்த சேவை என்ன? சமூக பணி. அந்த சமூக பணி அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் அந்த செய்தியை சொல்லி இருக்கின்றான். அதே போன்று எங்களுக்கு தெரியும், சூரத்துல் கஹ்ஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தி. துல்கர்னைன் என்று சொல்லக்கூடியவரிடம் மக்கள் வந்து சொல்லுகின்றார்கள், துல்கர்னைனே, யஜூஜு மாஜூஜு என்று சொல்லக்கூடியவர்கள் பூமியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள், எனவே அவர்களுக்கும் எங்களுக்கும் மத்தியிலே ஒரு தடையை போடுங்கள், உங்களுக்கு நாம் அதற்காக வேண்டி கூலி தருகிறோம் என்று சொன்னார்கள். அப்பொழுது துல்கர்னைன் சொன்னார், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் எனக்கு போதுமானது, உங்களுடைய கூலிகள் ஒன்றும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் உடல் பலத்தால் எனக்கு உதவி செய்யுங்கள், நான் உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே ஒரு தடுப்பு சிவரை போடுகிறேன் என்று துல்கர்னைன் அவர்கள் சொன்னார்கள். அந்த செய்தியும் குர்ஆனிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அந்த சமூகத்துக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த செயல்கள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் இஹ்லாஸாக அதனை செய்ய வேண்டும் என்பதையும் நாம் விளங்க வேண்டும். அதே போன்று நாம் பார்க்கின்றோம், அதே சூரத்துல் கஹ்ஃபில் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது. எங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள். அங்கு 3 நிகழ்வுகள் நடைபெறுகிறது, 3 நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதில் இறுதியாக நடைபெற்ற நிகழ்ச்சி என்னவென்று சொன்னால், அந்த 2 பேர்களும் ஹத்தா இதா அத்தயா அஹ்ல கரியத்தின் இஸ்தத்அமா அஹ்லஹா, அந்த ஒரு கிராமத்திற்குள் நுழைகின்றார்கள். நுழைந்து அந்த மக்களிடத்தில் எங்களுக்கு சாப்பாடு தாருங்கள் என்று அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனால் அந்த மக்கள் சாப்பாடு கொடுக்கவில்லை. அப்பொழுது ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு ஒரு சிவர் ஒன்று விழப்பாக்குறது, அந்த சிவரை அவர்கள் நிமிர்த்தி வைக்கின்றார்கள், விழாமல் நிமிர்த்தி வைக்கின்றார்கள். அப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்கின்றார்கள், நாங்கள் சாப்பாடு கேட்டோம், சாப்பாடும் தரல, அதனால் அந்த வேலைக்கு நீங்க கூடிய சரி கேட்டிருக்கலாம் என்று சொன்ன பொழுது ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சிவருக்கு கீழே அனாதைகளின் சொத்துக்கள் புதைக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது அந்த சிவர் விழுந்து விட்டால் மற்றவர்கள் அதனை எடுத்துக்கொள்வார்கள், அதை பாதுகாப்பதற்காகத்தான் நான் அந்த சிவரை உயர்த்தி வைத்தேன் என்று நிமிர்த்தி வைத்தேன் என்று ஹதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் செய்த அந்த சேவை சமூகத்துக்கான சேவை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் இப்படி பல சேவைகளை சமூகத்துக்கு செய்ய வேண்டிய சமூகத்துக்காக வேண்டி செய்த பல சேவைகளை அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இப்பொழுது உள்ள காலகட்டங்களில் மக்கள் அதிகமான தேவையுடையவர்களாக இருக்கின்றார்கள். அதில் நல்லா படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கின்றார்கள், அவர்களுடைய மேல் படிப்பை தொடர்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கின்றார்கள். எனவே நாம் உதவி செய்ய வேண்டும். அதே போன்று பலர் கரண்ட் பில், தண்ணி பில் கட்ட வசதி இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். எத்தனையோ பேர் நோயாளியாகி அவர்களுடைய நோய்களுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ள வசதி இல்லாமல் கஷ்டப்படுகின்றார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். வீடு வாடகை கட்ட வசதி இல்லாமல் பலர் கஷ்டப்படுகின்றார்கள். அதே போன்று பல விதவைகள் கஷ்டப்படுகின்றார்கள், பல அனாதைகள் இருக்கின்றார்கள். அதே போன்று அன்றாடம் நேரத்துக்கு சாப்பிட வசதி இல்லாத எத்தனையோ ஏழைகள் இருக்கின்றார்கள். அதே போன்று தண்ணீர் வசதி இல்லாத எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட பொது சேவைகளை நாம் செய்கின்ற பொழுது
அழகான இஹ்லாஸான நியத்தை வைத்து செய்தால் நிச்சயமாக இது பெரிய ஒரு இபாதத். இந்த இபாதத் எல்லாம் மர்ம நாளையில எங்களுடைய தராசியில பெரிய தர்மமாக வந்து சேரும், எங்களுடைய தராசி கனமாகும். அதன் மூலமாகவே அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியத்தை இலகுவாக்கி தருவான். எனவே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா இப்படிப்பட்ட பொது சேவைகளை செய்து மக்களுடைய உள்ளத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி அவர்கள் கேட்கக்கூடிய துவா கபூலாகி எங்களுக்கு அதன் மூலம் சுவர்க்கம் செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.